வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். 23 ஏப்ரல் 2025. ஸோ ஃப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பார்க்குறோம். முதலாவதாக குளோபல் கியூ, அதில் ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட்டு. எஸ்டர்டே செஷன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஆஸ் ஆஃப் டுடே 23 இட் இஸ் 520 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 ஒரு 129 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. அது மாதிரி நாஸ்டாக்கு ஒரு 429 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி அகெயின் இட் இஸ் ட்ரேடிங் வித் க்ரீன். இது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் புல் மூமெண்ட்டை தான் நேற்று நமக்கு கொடுத்துருக்கு. ஃபாலோடு பை யூரோப்பியன் மார்க்கெட்டை பார்க்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் க்ரீனில் தான் இருந்திருக்கு. ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டோடைய பாசிட்டிவிட்டி நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் வந்து நியர்லி 216.50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். அது மாதிரி ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருக்குது. சில மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருந்துகிட்ருக்கு. அதுமாரி பிரெண்ட் குரூடு, கோல்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் குரூடு வந்து பார்த்தோம்னா நமக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து 27.58. கிட்டத்தட்ட கோல்டு வந்து பயங்கர புல்லில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. யூஎஸ்டி ஐஎன்ஆரில் வந்து நேற்று 0.0 சேஞ்ச் ஆகி, அதாவது 0.07% சேஞ்ச் ஆகி ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதுமாரி பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், மைல்டு பாசிட்டிவில் தான் நமக்கு இருக்கிறதா காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் ஏடிஆர்ஸ் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட நியர்லி 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தோம்னா நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடி ஐடியாஸும் வந்து பார்த்தோம்னா அகைன் இன்ஃபோசிஸ் ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ எகெயின் வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடியாஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. குளோபலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் காட்டுது. அது கிஃப்ட் நிஃப்டியில் இண்டிகேட் பண்ணுறதை நாம் தெளிவாக பார்க்க முடியுது. எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டீஸில் வந்து நேற்று டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 1290.3 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 885 crores வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பை மோடுக்கு மாறுறது மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஏர்னிங் எஸ்டிமேட்ஸ் பார்க்குறோம். ஏர்னிங் எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் குவார்ட்டர்ஸ், ஃபோர்த் குவார்ட்டர்ஸ் எல்என்டி மைண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெவென்யூ 9,868 crores, மார்ஜின் வந்து ஒரு 17.3, 1,164 வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு எஸ்டிமேட் ஆகிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஒரு 560, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட மார்ஜின் வந்து ஒரு 13.5, டால்மியா பாரத் ஒரு 18.6, கனரா பேங்க் பின் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 222 crores, தைரோகேர் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா 23.6, ராலிஸ் இண்டியா நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எஸ்டிமேட் ஆகிருக்கு. அதுமாதிரி இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கும். அதர் ஏர்னிங்ஸ் டு வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361, அஸ்டக் லைஃப் சயின்ஸு, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு, கேன்ஃபின் ஹோம்ஸு, டால்மியா பாரத், எல்என்டி மைண்டு, அது மாதிரி ராலிஸ் இண்டியா, சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல், சை எனர்ஜி இன்டர்நேஷ்னல், தைரோகர் டெக்னாலஜி, டிப்ஸு, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ஸ் இதனுடைய Q4 ரிசல்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிப்பாங்க. இதனுடைய இம்பாக்ட் வந்து நிஃப்டி 50ல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று போஸ்ட் ஹெச்சிஎல் டெக் ஏர்னிங்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அப் பை 1%, எபிடா டவுன் பை 6.57%, இன்றைக்கு நியர்லி அபவுட் 5,426 crores, எபிடா மார்ஜின் டவுன் for 148 bps versus of 17.99 versus of 19.47,
நெட் ப்ராஃபிட் டவுன் வந்து 62. ஹெச்சிசிஎல்லோடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து டவுனில் தான் இருக்குது. ஆஸ் இனோஸ் டொனால்ட் ட்ரம்ப்போடைய இம்பேக்ட்டு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரெவென்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆஃப் 57, நெட் ப்ராஃபிட் ஆஃப் 35.9%, கிராஸ் என்பிஏ வந்து 2.2 வெர்சஸ் 2.3 டவுன் ஆகிருக்கு. ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி ஹேவல்ஸ் இந்தியாவும் அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ அப் பை 20.2%, 6,544 crores, மார்ஜின் அட் 11.6, நெட் ப்ராஃபிட் அப் பை 14. ஹேவல்ஸ் இந்தியாவுடைய நெட் Q4 ரிசல்ட்ஸும் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி டெல்டா கார்பரேஷன்ஸ் ரெவென்யூ வந்து டவுன் பை 1.2%, எபிடா டவுன் பை 12%, மார்ஜின் 23 வெர்சஸ் 26. டெல்டா கார்பரேஷனுடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாடா கம்யூனிகேஷன்ஸ் Q4 வந்து ரெவென்யூ பை 3.3%, நெட் ப்ராஃபிட் அப் பை 341%. ஸோ டாடா கம்யூனிகேஷனுடைய ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு. எம்எம் ஃபைனான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டவுனு 31.8%, டோட்டல் இன்கம் ஆஃப் 13%. அந்த அளவுக்கு வந்து எம்எம் ஃபினான்ஸினுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ Q4 ரிசல்ட்ஸும் வந்து நமக்கு ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. பட் இன்றைக்கி வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லில் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50உடைய டே சார்ட்ஸ் பார்க்குறோம். நேற்று வந்து ஒரு ஸ்மால் பேரிஸ் கேண்டில் வித் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸில் ரிசம்பிளிங் லைக் டோஜி லைக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஐஆன் டெய்லி சார்ட்ஸ் இண்டிகேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா புல்ஸ் ஆஃப்டர் கன்சிஸ்ட் 6 days ரனில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா நமக்கு 60.97 ட்ரெண்டிங் ஹையர் தான் காட்டுது. எம்ஏசியும் வந்து ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டி 50உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,200 அண்ட் 24,100, 24,000. சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 23,900 அண்ட் 23,800 அண்ட் 23,700 வில் பி த க்ரூசியல் சப்போர்ட் லெவலாக வந்து ப்ளே ஆகும். அதுமாரி இந்தியா விக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தோம்னா நேற்று செஷனில் ஒரு 1.84% வந்து டவுன் ஆகி 15.23 வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இந்தியா விக்ஸும் வந்து இன்றைக்கி புல் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா குளோபல் கியூ பாசிட்டிவாக இருக்கு. FII they are buying continuously. ADRs bank ADR and IT ADRs 2% above ட்ரேட் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங்கே ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50க்கு கேப் அப் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து FII வந்து தே ஆர் இன்டு பையிங் சென்டிமெண்ட்ஸ். Q4 ரிசல்ட்ஸும் ஓரளவுக்கு வந்து அக்செப்டட் லெவலாக இருக்குது. ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு புல் மூமெண்ட்டாக தான் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். இஃப் இட் இஸ் இன் புல் சைட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 நியர்லி ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் அப் ஆகும். பேங்க் நிஃப்டி நியர்லி ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியும் ட்ரேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் மாணிக்கம் குபேந்திரன்.